வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போது எடுத்தோன்னே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒன்றும் கிடையாது. நேற்று டிடிபி சென்டர் நானும் ஒய்ஃபும் போயிருந்தோம். இந்த மிளகாத்தூள் அப்புறம் வந்து சாம்பார் தூள் அது ரெடி பண்ணியிருக்கோம் வீட்டில். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 2 நாள் போய் அரைச்சின்னு வந்தேன். இதெல்லாம் ஸ்டாக் வச்சுருக்கோம் அரைச்சிட்டு. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் பணமும் அமைச்சிருக்காங்க. 1/2 கிலோ வேணும், 1 கிலோ வேணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கேக் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க என் மருமகிட்ட. நேற்று டிடிபி சென்டருக்கு போயிட்டு எப்படிப்பட்ட ஸ்டில் வேணும் அப்படி சொல்லிட்டு கோயம்புத்தூர் ஒரு ஸ்டில்லு, அப்புறம் சாம்பார் ஸ்டில் ஒரு ஸ்டில்லு நாமளே சொல்லணும். சொன்னால் டிடிபி அவங்க அடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி தந்துடுவாங்க. நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதை வந்து கொரியர் பேக்கில் ஒட்டி அனுப்புகிற மாதிரி. குரல் கொஞ்சம் சரியில்லை, கோச்சிக்காதீங்க. இன்னும் இருமல் ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் தொண்டை கட்டின்னு இருக்கு. ஒய்ஃபுக்கு இப்போ காஃப். ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்தாலும் எல்லாருக்கும் பரவிடும். ஓகே, இந்த 31ஆம் தேதி நாங்கள் வந்து எல்லாருக்கும் டெலிவரி தரதா சொல்லியிருந்தியா? அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து அந்த நம்பர் எஃப்எஸ்எஸ் ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் லைசன்ஸ் வந்துடும். அந்த லைசன்ஸ் வந்துச்சுன்னா கவரில் போட்டு கொரியர் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா வாய்ஸ் நோட் கொடுங்க வாட்ஸ்அப்லேயே, இல்லை குட்டியாக வீடியோ. இந்த மாதிரி சுரேஷனா உங்களுடைய குழம்புத்தூள் யூஸ் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாம்பார் தூள் யூஸ் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வீடியோவை சின்ன ஒரு இந்த மாதிரி ஃபோன் இப்படி வச்சு ஒரு வீடியோவை கொடுங்க. அது எங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூடியூப்பில் ப்ரமோட் பண்ணுவோம். ஓகேங்களா? யாரும் இன்னமும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஊதுவத்தி சாம்பிராணி அப்புறம் நிறைய ப்ரொமோஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, தெரியும் நான் எதுவும் பண்ணதில்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்களாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ சரி, இங்கே கேக் பண்ணுறாங்க, குழம்புத்தூள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சொன்னேன். நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா விளங்குதான்னு தெரில, ரொம்ப தொண்டை கட்டிகிட்டு இருக்கு. சாரி, ரியலி சாரி. இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்? இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. தம்பியை குளிப்பாட்டணும், அவன் ஹேர் கட் பண்ணணும். இன்றைக்கி பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமான்னு தெரில. 2-3 பிரதர் சனிக்கிழமை பண்ணாதீங்க, சனிக்கிழமை ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கீங்க. என்ன பண்ணுன்னு தெரில. ஒன்று ஷேவ் மட்டும் பண்ணிட்டு நாளைக்கு நாள் ஹேர் கட் பண்ணிருக்கேன் நான். தம்பிக்கு நானே இப்போ வந்து ட்ரிம்மர் சார்ஜில் போட்டிருக்கேன். ட்ரிம்மர் வச்சு க்ளீனாக இந்த மாதிரி இந்த சைஸில் வந்து க்ளீனாக ட்ரிம் பண்ணுறேன். கடையில் பார்பர் ஷாப் கடையில் கூப்பிட்டா 750 ரூபா கேட்குறாங்க. சூரிக்கு இந்த க்ளீன் பண்ணி ஷேவ் பண்ணுறதுக்கு 750 ரூபா கேட்குறாங்க. நான் கொடுத்துருக்கேன். எங்கள் அப்பா வந்து வீட்டில் இருக்கிறப்போ எங்கள் அப்பாவுக்கும் சூரிக்கும் 1500 ரூபா கொடுத்துருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து கட்டிங் பண்ணி ஷேவ் பண்ணுவாங்க, சூரி கட்டிங் பண்ணி ஷேவ் பண்ணுவாங்க. அவர் கூப்பிட்டு வந்து பண்ணப்புறம் அவருக்கு வந்து போகிறது வர்றது ஆட்டோ இங்கே இல்லை, அவருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கார், அவருக்கு ஆட்டோ. அது இல்லாமல் அவருக்கு வந்து வீட்டில் வந்து காஃபி குடிச்ச மாதிரி ஆட்டோ ஃபோன் பண்ணி வர வச்சு அவர் அனுப்பி வைக்கணும். 1500 ரூபா. இதெல்லாம் பார்த்த நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு ட்ரிம்மர் வாங்கிக்கிங்க, நீங்களே க்ளீன் பண்ணிக்கணும். சரி சொல்லி ஒரு ட்ரிம்மர் வாங்கினேன். ஃபிலிப்ஸ் கம்பெனி ட்ரிம்மர் வாங்கினேன். அவ்வளோதான், கர்ன்னு பட்டேன். ஆனால் ரொம்ப 1500 ரூபா எங்கள் அப்பாவுக்கு தம்பி ரொம்ப அதிகம் இல்லை. ஆக்சுவலாக வந்து என் தம்பிக்கு 750 ரூபா பார்த்துங்க. அந்த ஃபிலிப்ஸும் ரேட்டே மொத்தம் 900 ரூபா தான். ஓகே, இன்றைக்கி சாட்டர்டே. வெயிட் லாஸ் பண்ணி தான் இருக்கேன். கிட்ட 9 கிலோ கம்மி பண்ணிட்டேன். டயட் நான் சரியில்லை, அது மட்டும் எனக்கு தெரியுது. நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஆனால் டயட் பண்ணுறது சரியில்லை நான்ட்டு. நேற்று காலையில் வந்து குடமிளகா 2 முட்டை போட்டு சாப்பிட்டேன். மதியானம் 2 தோசை. மதியானம் கோஸ் 1 கிலோ கோஸ் வாங்கினேன். 3/4 கிலோ நானே சாப்பிட்டேன். அது நல்லா குக்கரில் அப்படியே கட் பண்ணி குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிட்டேன். அவ்வளோதான். நைட்டுக்கு 2 தோசை. நடுவில் அந்த நொறுக்கு தீனி, முறுக்கு, சீடை, பருப்பு எதுவுமே கிடையாது. டோட்டலாக விட்டாச்சு. ஸோ நொறுக்கு தீனியை விட்டால் ஆட்டோமேட்டிக்காக பாடி ரெடியூஸ் ஆகுது, நல்லா தெரியுது. முக்கியமாக சுகரை விட்டப்புறம்
சத்தியமாக சொல்கிறேன், சுகர் விட்ட அப்புறம் பசி இல்லை எனக்கு. 2 மாதம் மேலே ஆயிடுச்சு. சுகரை அவாய்ட் பண்ணிங்கன்னா பசி எடுக்காது. என் பையன் சொன்னான். அதே மாதிரி பசி எடுத்துன்னு இருக்கும் அடிக்கடி. இப்போ அந்த சுகர் விட்டது சுத்தமாக பசின்றதே கிடையாது. அடுத்து நான் பண்ணுற டயட் தப்பான டயட்டுன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் இப்போனா ஒரு 20 கிலோ கம்மி பண்ண அப்புறம் ப்ராப்பராக எடுக்கலான்ட்டு தான். ரைட். இன்றைக்கி இப்போ நான் வெளியே போகிறேன். தம்பி கடன் குளிப்பாட்டிட்டு எங்கன்னா தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கத்தில் எம்ஜிஆர் சிவாஜி கெட்டப் போடுற ஒருத்தர் தாஸ்ன்னு அவருடைய பொண்ணுக்கு வந்து போன வாரம் மேரேஜ். நிறைய பேர் போகல, எல்லோரும் ப்ரோக்ராம் இருக்குது ப்ரோக்ராம்ட்டு போகல. இன்றைக்கி நாங்களாம் நான், வடிவேல் சேகர், அஜித் செந்தில், ராஜசூரி யார் வராங்களோ எல்லோரும் போயிட்டு ஒரு கவரில் ஒரு அன்பளிப்பு போட்டு பணத்தை போட்டு ஒரு அன்பளிப்பாக அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு அவங்க பையன் கொடுத்துட்டு வர போகிறோம். எங்கன்னா வலசரவாக்கம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு காஃபி எல்லாம் சாப்பிட்டு வருவோம். எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர ஒரு ஒற்றுமை தான். ஒரு கஷ்டனாலும் எல்லாம் போய் பார்ப்பாங்க, ஒரு சந்தோஷம்னாலும் எல்லாம் போய் பார்ப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி எங்களுக்கு அந்த தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கம் தலைவர் வந்து ரஜினி பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். செயலாளர் வந்து எம்ஜிஆர் குமரேசன் ஒருத்தர் இருக்கார். பொருளாளர் கதிர் கமல் வீடியோலாம் பார்த்துருப்பேன். கதிர் லுக் லைக் கதிர் மாதிரியே இருப்பார். நாங்கள்லாம் உறுப்பினர்கள். நான் இதில் சேர்ந்து ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். இந்த இது கிட்டத்தட்ட 30 வருஷமாக 20 வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சங்கம். சாரி போன 6 மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் வந்து இந்த சங்கம் மாநாடு நடந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருங்க, அண்ணா இந்த சங்கத்தில் நான் எப்படி சேர்றது? சரி, நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க, ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இந்த சங்கத்தில் சேர்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த அம்மன் வேஷம் போடுறது, அப்புறம் வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ் மீன்ஸ் அம்மன், அப்புறம் வந்து பத்ரகாளி வேஷம் போடுறது, ஆஞ்சநேயர் அந்த மாதிரி வேஷம் போடுறவங்க. அது இல்லாமல் நகல் கலைஞர்கள் டிஆர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, சிவாஜி மாதிரி, கமல் சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி லுக் லைக் இருக்கிறவங்க மேக்கப் போட்டு ஒரு ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்க. நான் அதை அவங்க கொடுக்குறேன். என் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னுடைய மருமகள், எங்கள் ஒய்ஃபு, அவங்க நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். மிளகாத்தூள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான். நான் அனுப்புங்க. நான் அது தமிழ்நாடு திரைப்பட நட்சத்திரம் அனுப்புகிறேன். மெம்பர் ஆகிடலாம். வருஷத்துக்கு 1200 அவ்வளோதான். அதில் என்னென்னா எல்லாம் ஒன்றா இருப்போம். ஒரு ஃபங்க்ஷனாக நான் ஒன்றா போவோம், மொய் எழுதுவோம், உடம்பு சரி ஹாஸ்பிட்டல் போவோம், காசு கொடுப்போம். இப்போ கூட நம்ம விஜயகாந்த் லுக் லைக் எங்கள் ஊரில் ஒருத்தர் இறந்துட்டார். விஜயகாந்த் அவர் பாவம் திடீர்னு ஆக்சிடெண்ட் இறந்துட்டார். விஜயகாந்த் மாதிரி இருப்பார் அவர் நடுவில் இறந்துட்டார். பிபி பழனிசாமின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஜயகாந்த் லுக் லைக் விஜயகாந்த் பேர் தான் கொடுத்தேன், பேர் மறந்துட்டு பிபி ராஜா, விஜயகாந்த் பிபி ராஜா. அவர் வந்து இறந்துட்டார். வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கார் பைக்கில். அவங்க ஒய்ஃபு பொண்ணு வெளியே வந்தோடனே ஸ்பீடாக ஒரு டூலர் வந்துருக்கு, அடிச்சுட்டு போட்டுருக்கான். மூந்தவர் ஸ்பாட்லேயே இறந்துட்டுருக்காரு. அடிபட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுல செத்துட்டுருக்காரு. அவன் ரொம்ப ஃபேமிலியாக போயிருக்காரு. ஃபேமிலியாக போனால் ஸ்பீடாக போக முடியுமா? மூலமாக தான் போவாங்க. எதிர்க்க அவர் ஓவர் ஸ்பீடாக வந்து அடிச்சுட்டு போயிட்டான். அது கேஸ் என்னாச்சுன்னு கூட தெரில. அப்புறம் அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு நாங்கள் நகை நட்சத்திரம் ஒன்றா சேர்ந்து பணத்தெல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணி அவங்க வீட்டில் கொடுத்துட்டு மளிகை சாமான் பொருட்கள் எல்லாம் கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம். அதான் எங்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட நட்சத்திர சங்கத்தில் ஒரு ஒத்துமை. இன்றைக்கும் அந்த ஒரு அந்த மேரேஜுக்கு நிறைய பேர் போக முடியாதவங்க நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அன்பளிப்பு கொடுத்துட்டு வரலான்ட்டு இருக்கோம். ஓகே சார், கீழே போய்ட்டு தம்பி வந்து குளிப்பாட்டி சார் குளிக்க வச்சுட்டு நான் வெளியே போகணும். பார்க்கலாம். தொண்டை சரியில்லை, ஓச்சிக்காதீங்க.